அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி தமிழகம் முழுவதும் இன்று வெளியாகியுள்ள முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாகத்தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் ஆபத்தான செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்ட கலர் அப்பளங்களை விற்பனை செய்ய தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறை அதிரடியாக தடை விதித்துள்ளது. கடைகள், சந்தைகள் மற்றும் சுற்றுலா தலங்களில் கண்ணை கவரும் வண்ணங்களில் விற்கப்படும் இந்த அப்பளங்களை தவிர்க்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயண திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்த பணிகளை தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் மட்டும் நடைமுறையில் உள்ள இந்த இலவச பயண வசதியை எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் மற்றும் நெடுந்தூர பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து அரசு பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தின் நாளை அதிகபட்ச வெப்பநிலை ஓரு இடங்களில் வழக்கத்தை விட 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகமாக இருக்கக்கூடும். ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள், நெல்லை மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்காசி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக அரசு கலை, அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்கள் அனைத்தும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் நிரப்பப்படும் என்று கல்லூரி கல்வி ஆணையர் பொன்னையா தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக பழனி கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை ரூபாய் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் திண்டுக்கல் சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு பணிகளை துவங்கியுள்ளது. அடுத்த அறிவிப்பாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை அறிமுகப்படுத்த வேண்டாம் என்று மத்திய அரசுக்கு அறிவுறுத்தியுள்ள உச்சநீதிமன்றம் இது பொது தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக சென்னை மற்றும் ஆந்திர பிரதேச மீனவர்களிடையே கடலில் மீன்பிடிப்பதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்த்து மீனவர்கள் சுமூகமாக மீன்பிடிப்பதில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.